உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கையில என்ன வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? வரலன்னு சொன்ன பிறகும் கூட வீம்புக்குன்னு போய் பத்திரிகை எடுத்துட்டு வந்திருக்காங்க. மீராக்கா சொல்லுங்க. இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணியாச்சு. சாமி கிட்ட வைக்கணும். வெய்ய யாரும் உன்னை தடுத்தா? இல்ல, அண்ணன் கையால தான் சாமி கிட்ட வைக்கணும். என்ன பாக்குதிய மாமா? நீங்க தானே இந்த குடும்பத்தோட பெரியவங்க. ஏ உன் வீட்டுக்காரன் எங்க? அவன் தான் இந்த வீட்டுக்கே பெரிய மனுஷன். நாங்கெல்லாம் சும்மா. ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. கோவத்துல பேசிட்டானா? அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க தான் இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தணும். கூட பிறந்த பொறுப்பு ஆசீர்வாதம் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மீராக்கா அடம் பிடிக்குதாக. ஆமாண்ணே, நீங்க தான் முன்ன நின்னு நடத்தி கொடுக்கணும். ஹேய், இதை எங்களை நம்ப சொல்றியா? நம்பிதான் ஆகணும். சத்யா இவங்கள பல முறை வீட்டுக்கு வான்னு சொல்லியும் இவங்க உங்களை விட்டு போகல. அதுல இருந்தே தெரியலையா இவங்க உங்க மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்கன்னு? இது நல்ல கதையா இருக்கே, சொல்லு. அவ ஒண்ணு கதை சொல்லல. அம்மா மேல சத்தியமா அதுதான் உண்மை. நான் நினைச்சிருந்தா எப்பவோ சத்யா கூட போயிருப்பேன். ஏய், அண்ணனுங்க மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கேல்ல, எதுக்கு நிச்சயதார்த்தத்துல இவ்ளோ டிராமா பண்ண? நான் என்ன டிராமா பண்ணேன்? ஏய், ஜெயில இருந்து சேதுவும் சுபாஷும் வராங்கன்னு தான் வீட்டை அலங்காரம் பண்ணிருக்கோன்னு சொல்லி எங்களை நம்ப வச்சு ஏமாத்தினது உனக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க தப்பு இல்ல, ஏன் தப்புதேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏய், உன் மன்னிப்பெல்லாம் யாருக்கடி வேணும்? ஸ்பை கேம் வச்சு சேதுவையும் சுபாஷையும் உள்ள அனுப்புனது யாரு? சத்யா ஸ்பை கேம் வச்சது மீராவுக்கு தெரியுமா தெரியாதா? மீராக்காவுக்கு தெரியாது. தெரியும். பாத்தீங்களா? தெரியுமா? ஆமா தெரியும். அப்போ அப்போ இந்த அண்ணன் பாசம்லாம் எங்க போச்சு? மீராக்கா என்ன இதெல்லாம்? உங்களுக்கு தெரியாத விஷயத்தையெல்லாம் ஏன் தெரியும்னு சொல்லுதிய? இங்க பாருங்க, இது முழுக்க முழுக்க துரை அங்கிள் போட்ட பிளான். மீராக்காவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், நான் உன்கிட்ட கேட்கல, இவ கிட்ட கேக்குறேன். நீ எதுக்கு சும்மா நடுவுல நுழையிற? நான் தான் இதுல சம்மந்தப்பட்டிருக்கேன், அதனால தான் பேசுறேன். அண்ணே, நடந்தது பேசி எதுவுமே நடக்க போறதில்ல. கல்யாண பத்திரிக்கைய உங்க கையால சாமி கிட்ட வச்சு கொடுங்க. நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையானதுண்ணே. அதுல எந்த நடிப்பும் இல்ல. ஏய், நீ 4 வார்த்தை உருகுற மாதிரி பேசி அழுதா நாங்க அப்படியே அதை நம்பிடணுமா? போடி, உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. மீரா போயிடு. உன்னை பார்க்க பார்க்க நானும் சுபாஷும் ஜெயில பட்ட கஷ்டம் தான் ஞாபகம் வருது. உங்களை பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? கால் நடக்க முடியாத சூர்யாவை போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போனாங்கல்ல, அதுதான் ஞாபகம் வருது. ஏய், நீ போக போறியா இல்லையா? டேய், சொல்றது காதுல விழல, போ. அக்கா நீங்க வாங்கக்கா. இவங்க இல்லைனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். யாரு வந்தாலும் வரலனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். ஆ? மணமகன் சத்யன், மணமகள் மீரா. என்னங்க இது? அர்ச்சனாக்கா பாடிக்கிட்டு இருக்காங்க.
ஆ, புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குமே பைத்தியம் பிடிச்சிருச்சா? அர்ச்சனா ஆண்டி அற்புதம், பிரமாதம், அசத்திட்டிய. பாருங்க, கையை எடுக்குங்க. டென்ஷன்ல கும்பிட்டுட்டேன். இங்க வாங்கக்கா. ஏய் சீதா, மகா. என்னது இது? அர்ச்சனா ஆண்டி என்ன பாடுறத பாதியில நிறுத்திட்டிய? எவ்ளோ அழகா பாடுதிய. இந்த குடும்பத்துல பொறுப்பான மருமக நீங்கதான். மகா, சாமி கும்பிடு. ஆஹா, இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. எதுக்காக இவனை அனுப்பாம வீட்லயே வச்சிட்டு இருக்க? இப்ப அதுவா முக்கியம்? அதானே சேது மாமா, அது என்ன ரொம்ப முக்கியமா? அர்ச்சனா ஆண்டி நீங்க வேண்டுங்க. கண்டிப்பா வேண்டணுமா? ஆமா, வேண்டிதானே ஆகணும். கடவுளே, மீரா சத்யனோட கல்யாணத்தை எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நீதான் நடத்தி கொடுக்கணும். போதுமா சீதா? மீராக்கா உங்க காதுல விழுந்துச்சு? ஆஹா, எனக்கு கேட்கவே இல்ல. பாஸ் உங்களுக்கு? சுத்தமா கேக்கல. தாடி அங்கிள் உங்களுக்கு கேட்டுச்சா? அதான் வாயை திறந்து வேண்டவே இல்லையா? ஐயோ. அப்புறம் எப்படி கேக்கும்? அர்ச்சனா ஆண்டி, ஏற்கனவே உங்களுக்கு சின்ன வாயே, நீங்க நல்லா வாயை திறந்து கத்தி வேணாதே சாமிக்கு கேக்கும். அதுவும் இல்லாம இந்த காத்து கருப்பு பில்லி சூனியம் இது ஏதாவது இருந்தா கூட பிச்சுக்கிட்டு ஓடிரும். என்ன அர்ச்சனா ஆண்டி பொம்மை மாதிரி நிக்குதிய? காதுக்குள்ள ஊசிய குத்துற மாதிரி சுளீர்னு கத்தி வேண்டுங்க. வேண்டேன் வேண்டேன். ஆரம்பிங்க. நீங்க வேண்டுற சத்தத்துல சும்மா மண்டை ஓடெல்லாம் தெறிக்கணும். கடவுளே, மீரா சத்யனோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். முருகா 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 முருகா. சூப்பர் ஆண்டி, சூப்பர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.